ஹலோ வீவர்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி விவசாயத்தை தான் பார்க்க போகிறோம். தேங்காய் தான் வெட்ட போகிறோம். தேங்காய் எண்ணெய் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், தேங்காய் எண்ணெய் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு உழைப்பு உழைக்கிறோம் பாருங்கள் இந்த தேங்காய் எண்ணெய்க்காக. சுத்தமான எண்ணெய் வேணுன்றதுக்காக தான் இவ்வளோ உழைப்பு உழைக்கிறோம். இல்லைனாக்கா இதை எப்படின்னா வீட்டுக்கு கூட நம்ம வாங்கிக்கலான்னு வச்சுக்கோங்க. வாங்கிறது சுத்தமான எண்ணெய் தான் இருந்தாலும் இது நம்ம கண்ணு முன்னே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால் இவ்வளோ உழைப்பு உழைக்கிறாங்களே. இதை வெட்டின்னு வந்து போட்டுட்டு இதை வெட்டுறதுக்கு நேரம் இல்லைங்களே. மரத்துலேருந்து அறுத்துன்னு வந்து போட்டுட்டோம், ஆனால் வெட்டுறதுக்கே நேரம் இல்லைங்களே. அவ்வளோ உழைப்பு விவசாயத்தில். இது காஞ்சே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு ஆயிடுச்சிங்களே. இப்போவாச்சு யாரும் ஆள் இல்லை, சரி நம்மளாச்சு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி ஏற்றுன்னு கட்டை ஏற்றுன்னு உக்காந்தானுங்களே. ஒரு தேங்காய் வெட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சிங்களே. அது வெளியே போனவங்களே வந்துட்டாங்க. என்னம்மா பண்ணுற, தேங்காய் வெட்டுறியா, வெட்டி ஆகிடுமா, வெட்டிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பாருங்கள் எவ்வளோ வெட்டுறேன், ஒன்று கூட வெட்டவே முடியல. நல்லா லப்பர் ஆட்டம் இருக்குது. ஒன்று நல்லா காஞ்சிட்டு இருக்கணும், இல்லை காயாமல் இருக்கணும். வெட்டி பார்த்துட்டு விட்டுட்டுனுங்களே. அதுக்கப்புறம் அவர் வந்து வெட்டினார். வெட்டினது பார்த்தா அழுகி போயிட்டு இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னாரு. பாதி காய்க்கு அழுகல் காயவே ஆயிடுச்சு. ஒரு 50 காய்க்கு மேலே அழுகல் காயவே ஆயிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை மரத்துலேயே வந்து அப்படி தான் இருந்ததுங்களே. பாதி காய் வந்து தேரை மொந்த மாதிரி இருக்குது, பாதி காய் நல்லா இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மருந்து இருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மித்த காயெல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் வெட்டி வெயிலில் காய போட்டுட்டு அப்பாடான்னு ஆயிடுச்சு. இதுக்கே அவர் வெட்டுறாரு, நான் எடுத்துன்னு போயிட்டு காய வைக்கிறேன், அதுக்கே இது போல் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் விற்பனைங்களே. மிச்சம் எண்ணெய் வந்து வீட்டுக்கே நான் யூஸ் பண்ணிப்பேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் சமைக்கிறது எல்லாமே. சமைக்கிறதுக்கு, தலைக்கு தழைக்கிறதுக்கு எல்லாம் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான். கொஞ்சம் கூட நான் இது பண்ண மாட்டேனுங்களே. ஒரு 5-6 வருஷமாக தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சின்னு இருக்கிறேனுங்களே. வடை செய்கிறதுக்காக இருந்தாலும், பூரி செய்கிறதுக்காக இருந்தாலும் எல்லாமே எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான். வெயில் அப்படி ஒரு வெயில். அப்போ காஞ்சிரம் போல் இருக்குது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெயிலையே இதை வெட்டி போட்டோம். 3 மணிக்கெல்லாம் மழை வர மாதிரி ஆயிடுச்சிங்களே. அடாயப்பா சாமி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாரின்னு வந்து உள்ளே போடு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கொப்பரை காய் தனியாக காய வச்சுருக்கேன், வெட்டின காயில் தூள் காய் தனியாக காய வச்சுருக்கேன், அதை எடுத்து பொறுக்கி காய வச்சுருக்கேன். இது எல்லாமே தனித்தனியாக எல்லாமே காய வச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் வாரின்னு வந்து உள்ளே போட்டுட்டேனுங்களே. மறுநாள் எடுக்கிறேன், பார்த்தா கொஞ்சம் பிச்சுன்னு இருக்குது. அட என்ன ராமா இது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாளும் திருப்பி பிச்சுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் காய வச்சுட்டு இது தேங்காய் எண்ணெய் ஆடின்னு வரதுக்குள்ளவே நம்மளுக்கு தலையே பிச்சுக்குதுங்களே. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் காயுதுன்னு சொல்லிட்டு வெட்டினாக்கா திடீர்னு மழை வர மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி எப்படியோ ஒன்று இந்த முறை ஆடின்னு வந்துட்டா போதும்னு சொல்லிட்டு காய வச்சு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.